இந்தியாவை மீட்க வேண்டும். ஏன் மீட்க வேண்டும்? நம்முடைய உரிமைகள் இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கக்கூடியது. என்னென்ன உரிமைகள் பறிபோய் இருக்கிறது? நிதி உரிமைகளை நாம் இழந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி வந்தது. நான் நிதியமைச்சர். இன்னும் ஓரிரு நாட்களிலே தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளைப்படி நான் அங்கே சமர்ப்பிக்க இருக்கிறேன். நிதியமைச்சராக நாம் இன்றைக்கு நிதியமைச்சராக நாம் பட்ஜெட் கொடுத்தால் அதற்கான நிதிநிலை எப்படி இருக்கிறது? வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு காலத்தில் ஒரு பொருளுக்கு நாம் வரி விதிக்க முடியும். இந்த பொருளுக்கு இவ்வளவு ரூபாய் நாம் வரி விதிக்கிறோம் என்ற உரிமையை மாநிலங்கள் பெற்றிருந்தது. புண்ணியவாளன்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த உரிமை இல்லை. அந்த உரிமையை நாம் விட்டு கொடுத்திருப்பதன் மூலமாக நாம் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இழப்பு என்பது எவ்வளவு பெரிய இழப்பு. அதற்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டை கூட கடந்த வருடத்தோடு 2022 ஜூன் மாதத்தோடு நிறுத்திவிட்ட காரணத்தால் இந்த ஒரே ஒரு அம்சத்திலே மட்டும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நிதி இழப்பை சுமந்திருக்கிறது என்று சொன்னால் 20,000 கோடி ரூபாய் நாம் இன்றைக்கு நிதி இழப்பினை ஜிஎஸ்டியிலே இழந்திருக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும் நாம் இழந்திருக்கிறோம். நான் அடுக்கிக் கொண்டே போகலாம், ஆனால் அதற்கு நேரம் இல்லை. நிதியிலே நாம் இழந்திருக்கிறோம். மாநிலத்தினுடைய மொழியை இழக்கிறோம். எங்கெல்லாம் தமிழ் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்தி வந்து இருக்கிறது. எங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் படிக்கப் போகிறார்களோ அங்கேயெல்லாம் நீட் தேர்வு வருகிறது. எங்கே நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் இருக்கிறதோ அங்கே தேசிய கல்விக் கொள்கை வருகிறது என்று ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற போது இந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெழக்கூடிய ஒரே தலைவர், ஒரே உரிமை குரல் எழுப்பக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்பதற்காக அல்ல. இன்றைக்கு எழுப்பக்கூடிய இந்த முழக்கங்கள் நமக்கான தேவையை நாம் பெற்றுத்தர வேண்டிய முழக்கங்கள். நான் நெல்லையிலே இருந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தொகுதியின் இந்த பகுதியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். வரலாறு காலாத வெள்ளத்திலே நெல்லை மூழ்குகிறது, தூத்துக்குடி மூழ்கியது. பொருணை நதி, தாமிரபரணி நதி வரலாறு காணாத அளவிலே 1.5 லட்சம் கன அடி தண்ணீரை இந்த தாமிரபரணி தன்னுள்ளே சுமந்து கொண்டு வந்தது. வீடுகள் மூழ்கின, வாழ்வாதாரங்கள் அழிந்தன. எத்தனை பேர் நடுத்தரவில் வந்து அன்றைக்கு நின்றார்கள். ஓடோடி வந்து பார்த்த ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர், தானை தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் மத்தியிலே ஒரு சர்க்கார் இருக்கிறது, ஒன்றியத்திலே. இந்த தங்கம் தென்னரசு இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பாழையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை ஒரே ஒரு ரூபாய் இந்த திருநெல்வேலியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசோ பாஜக அரசோ அளித்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இல்லை இல்லை. உங்களை பழிவாங்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிறது. வருவார்கள் உங்களிடத்திலே, இன்னும் ஒரு மாதத்திலே உங்களிடத்திலே வருவார்கள், ஓட்டு கேட்டு வருவார்கள். கேளுங்கள், எங்கே போயிருந்தீர்கள்? நாங்கள் வெள்ளத்திலே சிக்கி இருந்தோமே, மாநில அரசு ஓடி வந்ததே, முதலமைச்சர் ஓடி வந்தாரே, மத்திய அமைச்சர்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றீர்களே ஒழிய ஒரு நயா பைசா காசு இன்றைக்கு வரை தந்திருக்கிறீர்களா? 6,000 ரூபாய் வழங்கிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். சேதமடைந்த பகுதிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இடிந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆனால் மத்திய தொகுப்பிலே இருந்து இன்றைக்கு வரை நயா பைசா வராமல் அப்படியே வஞ்சனை செய்வாரடி கிழியே, அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி என்று சொன்னார்கள். அதை போல வாய்ச்சொல்லிலே மட்டும் வாயிலேயே இன்றைக்கு வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு வருவார்கள், மறந்து விடாமல் கேளுங்கள். திருநெல்வேலி மக்களே, பாளை பகுதி மக்களே, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது உதவிய கரங்கள் யாருடைய கரங்கள்? ஓடி வந்த கால்கள் யாருடைய கரங்கள்? எங்கள் கண்ணீரை துடைத்த கரங்கள் யாருடைய கரங்கள்? தளபதி மு.க. ஸ்டாலின் என்கின்ற அந்த கரங்கள் தான் எங்களுக்கு உதவிக்கு வந்தன. அந்த கரங்களும் அவருடைய உணர்வும் தான் இன்றைக்கு இந்த உரிமை குரலை எழுப்பி இருக்கிறது. இந்த உரிமை குரல் தொடரட்டும், பாசிச ஆட்சியை வீழ்த்தட்டும். தமிழ்நாடு நம்முடைய தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் இன்றும் பெருமையோடு பீடுநடை போடட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.